அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்காய் வாங்கிட்டு வரோம் கடையில் போய். அந்த தேங்காய் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. அந்த தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் உள்ளே லேசாக ஒரு ஸ்மெல் வருது. ஒரு விதமான நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாசனை. நம்ம என்ன பண்ணுறோம், அழுக ஆரம்பிக்குது சார், இது எப்படி சமைக்கிறது, போட்டால் சமையலே கெட்டு போயிடும், வேண்டாம். இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளாக இருந்தால் தூக்கி எறிஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே ஒரு குளறுபடி, அவர்களோடு நம்ம பழக வேண்டியிருக்கு, வாழ வேண்டியிருக்கு, பயணிக்க வேண்டியிருக்கு, பணி செய்ய வேண்டியிருக்கு, தொண்டு செய்ய வேண்டியிருக்கு, நம்முடைய பிஸ்னஸ் தொழில் செய்ய வேண்டியிருக்கு. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் கொஞ்சம் லேசாக தேங்காய் அழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தேங்காயை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. மறுபடியும் அழுகல்லேருந்து அதை நல்ல தேங்காயாக மாற்றலாமா அப்படின்னா டைம் வேஸ்ட்டு. அப்போது பிறருக்கு ஒரு சின்ன அசௌரியம் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல நாம் மதிக்க பழகணும். எப்படிங்க? மதிக்க பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. குறை சொல்கிறது, திட்டுறது, கோவப்படுறது, அது கரெக்ட், அது எல்லோரும் பண்ணுவாங்க. நாம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி நாம் உதவியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். ஒரு முறை புத்தக கண்காட்சியில் ஒரு முறை நான் பேசும்போது என்னோட திரு மனுஷபுத்திரன் அவர்கள் உடன் உரையாற்றினார்கள் ஒரு விழாவில். நல்ல கவிஞர் அவர் ஒரு கோணம் சொன்னார் பாருங்க. அதை கேட்ட உடனே எனக்கு உள் மனம் அப்படியே ஒரு வினாடி வெட்கப்பட்டது. எப்படி தெரியுமா? அவர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு தெரியும், சக்கர நாற்காலியில் தான் அவர்களால் வெளியில் வர முடியும். என்ன பல பேர் என் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வாங்கலாம் கூப்பிடுவாங்க, சாப்பிட வாங்க சார் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நான் சக்கர நாற்காலியில் வர்றேனே, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீட்டு வாசல் இருக்கா, படியில் ஏற்றுவதற்கான அந்த ஸ்லோப்பு, அந்த ரேம்ப்பு அதெல்லாம் இருக்கா, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டு பாத்ரூம் நான் போய் பயன்படுத்தணும்னா 100% வீடுகளில் பாத்ரூம் கதவு சின்னதாக இருக்கும். அதாவது வீல் சேர் உள்ளே போகிறதுக்குரிய வசதியோடையே இருக்காது. நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேறு நகர்ப்புறத்தில். அப்போது சமதளமாக இருக்கணும். முதல்ல அறையும் பாத்ரூமும் அந்த குளியல் அறை கழிவறையும் அப்படியே சமமாக இருந்தால் தான் இந்த வீல் சேர் போக முடியும். இல்லாட்டி அது உள்ளே ஏறி இறங்க தகுந்த மாதிரி அந்த சின்ன ரேம்ப் இருக்கணும் அதுக்குள்ளே. அதை விட முக்கியம் வீல் சேரோட அகலம்னு ஒன்று இருக்குது. அந்த அகலம் உள்ளே போக முடியாது. குளியல் அறையினுடைய கதவு அகலம் இருக்கணும், நிலப்படியோட அகலம் இருக்கணும். இப்போ பல பேர் கேட்குறாங்க, ஏன் இருக்கணும், எல்லோரும் வசதியாக இருக்கிறப்போ. வசதியாக இருக்கிறவங்கள பற்றி கவலையே இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி தான் நம்ம அதிகம் கவலைப்படணும். அவங்களுக்கு நாம் என்ன நன்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். இப்போ எனக்கு ஒரு சட்டமே இருக்குது இந்த நாட்டில். எப்படி தெரியுங்களா? இது மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் பயணிப்பதற்கு தகுந்த மாதிரியான அந்த அமைப்பு பொருட்காட்சியில் இருக்கணும், சினிமா தேட்டரில் இருக்கணும், மருத்துவமனையில் இருக்கணும், எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கூட கடற்கரைக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட அது மாதிரியான ஒருவருக்காக கடற்கரை எல்லையிலேருந்து, அதாவது கரையிலேருந்து கடல் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த வீல் சேர் அப்படியே போகிறதுக்கான பிளாட்ஃபார்ம் போடணும் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன், அவர்களுக்கு உரிமை உண்டு. ஒருவர் சக்கர நாற்காலியில் பயணிக்கிறார் என்பதற்காகவே அவரை ஒதுக்க முடியாது, ஒதுக்கக்கூடாது, ஒதுக்க நமக்கு உரிமை இல்லை. அவர்களும் சமமாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம கவனிக்கணும். இது பல பேருக்கு தெரியறதில்லை. மேடைகளுடைய அமைப்பு, அப்புறம் ஒரு பொது இடங்களுடைய அமைப்பு, கோயில்களுடைய அமைப்பு. கோயிலில் கூட அவங்க சக்கர நாற்காலி உள்ளே அவங்க இறைவனை கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கணும். பொருட்காட்சிகள், விழா நடைபெறுகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே அது நம்ம செய்யணும். முக்கியமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் அதனுடைய அகலங்க கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் அந்த வீல் சேர் உள்ளே கொண்டு போக முடியும், அவர்கள் அதை பயன்படுத்த முடியும். அந்த கழிவறையை பற்றி விமான நிலையத்திலெல்லாம் இருக்கிற கழிவறைகளில் இது மாதிரியான சக்கர நாற்காலி உள்ளே போவதற்கான ஒரு தனி டாய்லெட் அமைச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன், அவர்கள் எல்லா விதமான
வசதிகளையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு சமமாக வாழ்வதற்கு உரிமை உடையவர்கள். இந்த எண்ணம் நம்ம மனசில் பதியணும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள், இது உடல் சார்ந்த பிரச்சனைகள். ஆனால் வெளியில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி மனம் சார்ந்த ஓரளவு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. இது கொஞ்சம் நான் பேசுகிறது கொஞ்சம் நெருடலாக இருக்கும், என்னை மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் வித்தியாசமாக சில குழந்தைகள் பிஹேவ் பண்ணுவாங்க. சில மனிதர்கள் நம்மோடு பேசும்போது ஒரு விதமான நார்மல், அதுக்குரிய அந்த இயல்பான தன்மை இல்லாமல் அப்நார்மல், ஏதோ ஒரு வகையில் கூடுதலான அல்லது குறைவான ஒரு விதமான சொற்களை பயன்படுத்துவாங்க, அணுகுமுறையை பேசுவாங்க, இந்த கண்களை ரொம்ப சுருக்கிக்குவாங்க, இல்லை கடுஞ்சொல்லாகவே பேசுவாங்க, இல்லை பாடி லாங்குவேஜில் ஸ்டிஃபாகி பேசுவாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். குழந்தை வளர்ப்புலேருந்து நம்ம கவனிக்கணும். அதாவது நார்மல் சைல்டுலேருந்து வேறுபாடான தன்மையில் ஒரு குழந்தை தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஒரு புள்ளி விவரம் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. 4இல் ஒருவர் பூரண மனநலம் என்பதிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கவனிக்கணும். 4இல் ஒருவர் பூரண மனநலம் என்பதிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்பது ஒரு கண்டுபிடிப்பு. என்ன தெரியுங்களா, கை அடிபட்டால் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கோ, கண் பார்வை நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் ஒரு ஆப்டமாலஜிஸ்ட், அதாவது கண் மருத்துவரை போய் பார்க்கறதுக்கோ, இஎன்டி தொண்டை இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கோ நம்ம கூச்சப்படலை. அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தொற்று நோய்கள் பரவுது அப்படின்னு சொன்னால் கொரோனா மாதிரி, இதுக்கெல்லாம் நம்ம போய் ஒரு டாக்டரை பார்க்குறத தவறுதலாக நினைக்கல. ஆனால் மனநலம் பூரணமான தன்மையில் நமக்கு இல்லை, ஏதோ ஒரு வகையில் குறையுதுன்னா ஒரு ஆலோசனை வாங்கணும்னா கூட இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் தொலைபேசியில் பேசுவாங்க, நேரில் சந்திப்பாங்க, தங்கள் பிரச்சனையை சொல்லுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கவனித்த உடனே ஒரு உண்மை தெரியும். இது சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி பேசி இந்த பிரச்சனையை இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இவங்க ஏதோ ஒரு வகையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வன்முறையாக தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப மென்மையானவளாக கூட இருப்பாங்க. இன்னொரு பெரிய ஆச்சரியம், ரொம்ப 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 சாஃப்ட் நேச்சர்டு பீப்புள் தான், மனம் ரொம்ப மென்மையாக உள்ளவர்கள் தான் சீக்கிரம் பாதிக்கப்படுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி இருந்தால் அவர்களை பற்றி இந்த சமூக அக்கறை எடுத்துக்கணுமா இல்லையா? பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அந்த குழந்தைக்கு லேசாக அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஊக்குவிக்கணும். மேல்நாடுகள் அதை பற்றி ரொம்ப கவலை எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் அது மேலே கூடுதல் அக்கறை எடுத்து அதை வளர்க்குறத பற்றி யோசிக்கிறாங்க. நம்ம நாட்டில் அந்த குழந்தையும் அதனுடைய பெற்றோரும் மனம் நோகும்படியாக பேசிடுறாங்க. எதுக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட கொண்டு விடுறீங்க, அது ஒரு மன்னிச்சுக்கோங்க அந்த வார்த்தை, அது ஒரு அறப்பைத்தியம், அதை கொண்டாந்து எல்லா பிள்ளையோடையும் விட்டிங்கன்னா ஐயோ, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏதோ ஒரு வகையில் மனநலம் என்பது கொஞ்சம் இயல்பிலேருந்து மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இருக்குது, நடுத்தர வயது மக்களுக்கு இருக்குது. இதை நான் கொஞ்சம் சீரியஸாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ லேட்டாக உள்ள நுழையிறேன். நம்பர் 1, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காகவே சைக்காலஜி படித்தவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. அவங்களோட சில சமயங்களில் பேசி 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 தான் சில பேர் தங்கள் மன அழுத்தம், உளைச்சல் அல்லது பின்தங்கிய நிலை, அச்சம், கண்களில் மிரட்சி, இதிலேருந்து வெளியில் வர முடியும். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது. டெக்னிக்கலாக எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுங்களா? ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ், டிப்ரெஷன், அப்புறம் பைப்போலார் டிஸார்டர், போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், ஷிசோஃபர்னியா, தூக்கம் வராத ஒரு நிலையில் இருப்பது, ஈட்டிங் டிஸார்டர்ஸ், டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் அண்ட் டிஸோஷியல் டிஸார்டர், நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. அதாவது சின்ன 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 வேறுபாடு. நீங்கள் இதுக்கு டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாம், 101 102 அப்படின்னு உடம்புல. பட் அதில் அப்படி இல்லை. மனநலம் சார்ந்த விஷயங்களில் பகுத்து சொல்வது ரொம்ப கஷ்டம். எனக்கே சில பேரே வாயில் நுழையலை. எனக்கேனா நான் பெருமைக்கு சொல்லலை, அது நுழையணுன்ற அவசியமும் இல்லை. சின்ன 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 வேறுபாடுகள் இருக்குது, அதை நாம் கண்டுபிடிச்சிட முடியுமா?
சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற மனவள மருத்துவர்கள், மனநல இல்லை மனவள மருத்துவர்கள் அவங்க, அல்லது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, அது மாதிரி நபர்கள் தான் நமக்கு சரியாக வழிகாட்ட முடியும். இந்த விஷயமே சரியானபடி அட்ரஸ் பண்ணப்படலை சமூகத்தில். ஏதோ ஒரு காரணத்தினால அப்பா அந்த காலத்தில் சின்ன வயசில் பயங்கரமான முரடனா பயமுறுத்தி அடிக்கிறவனாக இருந்தால் அந்த குழந்தைங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படும். பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய இயல்பு வேறு மாதிரி பாதிக்கப்படும். பயங்கர குடிகார கணவன் வந்து அடித்து நொறுக்கி ஒரு பெண்ணை துன்பப்படுத்துகிறதா இருந்தால் அந்த பெண்களுக்கும் அந்த மாதிரியான பாதிப்பு வரும். பசங்களுக்கும் அந்த மாதிரியான பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மரபியல் கூறுகள் வழியாக கூட சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இதை தவிர நான் அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, கொஞ்சம் உடல் நல குறைவு இருக்கிற சில பேரை மறைச்சிருவாங்க. சில பேர் திருமணம் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி, கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தவறு. அவங்க அதுக்குரிய மருந்துகளை எடுக்கணும், நல்ல மன வள மருத்துவர்களை பார்க்கணும், இல்லை மனநல ஆலோசகர்களுடைய ஆலோசனையில் இருக்கணும். கேள்விப்பட்டேன், பேனியன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சமூக சேவை அமைப்பே இருக்குது இது மாதிரி மனநல விஷயங்களில் உதவி செய்வதற்காக. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு. சூசைடல் மென்டாலிட்டி, நம்ம திடீர்னு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ஸ்னேகா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். இவைகளையெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றவங்களுக்கும் தேவையான போது அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லணும். உடல் நலம் மட்டுமல்ல, மனமும் கூட சில சமயங்களில் நம்முடைய பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நாம் இப்போ கீழே விழறோம், நாமளாகவே எந்திரிக்க முடியும். சில சமயம் யாராவது கை தூக்கி விட்டால் தான் எந்திரிக்க முடியும். அப்படி மனசளவில் விழுந்துட்டா சில நேரங்களில் நாமளே எழுந்திரிச்சிடலாம். சில சமயத்தில் யாராவது கை தூக்கி விட்டால் மட்டும்தான் எந்திரிக்க முடியும். சில சமயத்தில் மாத்திரை கை தூக்கி விட்டால் மட்டும்தான் எந்திரிக்க முடியும். இந்த வித்தியாசத்தை கண்டறிந்து சொல்லுவதற்கு அந்த துறை வல்லுநர்களோடு நம்ம போய் பார்க்குறது தப்பு இல்லை. அதை கேலி பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, விகாரமாக அதை பற்றி பேசக்கூடாது. அவர்களும் நம்மை போல் சம உரிமையாக வாழ்வதற்கு உரிமை உடையவர்கள் என்று அன்பு காட்டுங்கள், அக்கறை காட்டுங்கள், அவர்களை நேசியுங்கள்.